கண் பார்வை திறன் குறைபாடு இது வந்து இன்றைக்கு சிறு வயதில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி வயதானவர்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். சரி செய்யறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கலாம், எண்ணெய் தேய்த்து குளிக்கிற முறையின் மூலமாக எப்படி நம்ம கண் பார்வை திறனை மேம்பட வைக்க முடியும், இந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கண் பார்வை குறைபாடு எதனால உண்டாகுது? சிறு வயதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப நாட்களாக நிறைய மொபைல் பார்க்குறது, இல்லை வந்து டிவி பார்க்குறது, ஏதாவது ஒரு மானிட்டர் வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1லேருந்து 2 மணி நேரமாவது வந்து இந்த டிஜிட்டல் திரைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சமீபத்திய ஆய்வறிக்கைகள் சொல்லுது. இன்னும் கூட அதிகமான அளவுக்கு வந்து சில சிறுவர்கள் வந்து பார்க்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த டிஜிட்டல் அந்த திரை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய மூளையே வந்து ஹேக் பண்ணிடுது. எப்போவுமே அதையே பார்த்துட்டே இருக்கணும். சாப்பிடும்போதும் சரி, இல்லை வந்து வீட்டில் அவங்க என்ன வேலை செஞ்சாலுமே வந்து இந்த மொபைல் வேணும், இல்லைன்னா டிவி வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதனால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவங்களுடைய கண் பார்வை திறன் வந்து குறையிறத பார்க்கலாம். அதே மாதிரி குழந்தைங்க நிறைய உணவுகளை வந்து இன்றைக்கு தவிர்த்துடுறாங்க. நல்ல சத்தான ஆகாரங்கள் வந்து எடுத்துக்கிறதுல இதனால் வைட்டமின் தாது உப்புக்களுடைய குறைபாடுகள் வந்து அவங்களுக்கு உண்டாகுது. ஸோ அந்த மாதிரி வந்து சத்து குறைபாடுகள் வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண் பார்வை திறனில் வந்து குறைபாடு உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான வெளிச்சத்தில் வந்து உட்காந்து படிக்கிறது, இல்லை வந்து ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து பார்க்கறது, இந்த மாதிரியான காரணங்களை ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ராவலில் இருக்கும்போது ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் வந்து அவங்களுக்கு கண் பார்வை திறன் வந்து குறைபாடு உண்டாகுது. இதுவே நடுத்தர வயதில் இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட ஒர்க்கு மேக்ஸிமம் வந்து அந்த மானிட்டர் பார்க்குறதா தான் இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப நேரம் ஒரே ஒரு விஷயத்த வந்து நம்ம தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா, அதனால வந்து கண் வந்து ரொம்ப வறட்சி அடைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாக கண் பார்வை திறன் குறைபாடு வந்து உண்டாகும். இதுவே வயதான நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா, சர்க்கரை வியாதி வந்து கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது, இல்லை வந்து தொடர்ந்து ஒரு 10 வருடங்களுக்கு மேலே வந்து சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா கண் பார்வை திறனுக்கான குறைபாடு உண்டாகிறது. அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினா வந்து பாதிக்கப்படும். ஸோ அதே மாதிரி ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ கண்ணில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வந்து பாதிக்கப்படும். அங்கே ப்ராப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து கண்ணில் பாதிப்பு உண்டாகலாம். அதே மாதிரி குளுக்கோமா மாதிரியான கண்டிஷன், கேட்ராக்ட் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு கண் பார்வை திறன் குறைபாடு வந்து உண்டாகுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, நம்ம உணவுப் பொருட்களில் உடலை நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக வந்து எடுத்துக்கணும். அதாவது வெள்ளரிக்காய், அதே மாதிரி வந்து நெல்லிக்காய், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் நிறையா வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ரெகுலராக தலையில் எண்ணெய் வைக்கிறது நல்லது. அதே மாதிரி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கால்களில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து பூசிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணினோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண் பார்வை திறன் வந்து நல்லா மேம்படும், உடல் நல்லா வந்து குளிர்ச்சி அடையும், நல்ல இரவு தூக்கமும் வந்து வரும். ஸோ இந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு முறை. ஸோ வாரத்தில் ஒரு நாளாவது எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வந்து நல்லா குறையும். அதே மாதிரி அதிகப்படியான எரிச்சல் இருக்கிறது, கண் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறது, அதே மாதிரி கண் வறட்சி இருக்கிறது, இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சில தைலங்களை வந்து தயாரிக்கலாம். ஸோ இந்த தைலம் தயாரிக்கிறதுக்கு பொன்னாங்கண்ணி சாறு வந்து எடுத்துக்கலாம். ஸோ பொன்னாங்கண்ணி அப்படிங்கிறது இப்போது சமீபமாக நிறைய கீரைக்காரவங்களே வந்து கொண்டு வந்து தராங்க. ஸோ இந்த பொன்னாங்கண்ணியோட சாறு, அது கூட வந்து கரிசாலையோட வந்து சாறு, ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி வந்து எடுத்துக்கணும். அது கூட நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயோட சாறு. ஸோ அந்த பெரிய நெல்லிக்காயை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம நறுக்கி சாதம் வடித்த கஞ்சி, அதை வந்து நம்ம அதில் வந்து இந்த நெல்லிக்காயோட துண்டுகளை வந்து போட்டு வெயிலில் வந்து நம்ம வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு 2-3 நாட்கள் வச்சு பதப்படுத்திட்டு அந்த நெல்லிக்காயை நல்லா இடிச்சிட்டு அந்த வடித்த கஞ்சியோடு சேர்த்து வந்து அதை வந்து நம்ம சாராக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு முறையிலையும் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நெல்லிக்காயை வந்து நீங்கள் டேரெக்டாக சாராகவும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி சாறு, கரிசாலை சாறு, நெல்லிக்காய் சாறு, இது மூணையும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி வந்து எடுத்துகிட்டு இது கூட வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்து நம்ம ஒரு தைலமாக வந்து காய்ச்சிக்கலாம். ஸோ இந்த சாறுகள் எல்லாமே வற்றி ஒரு கொஞ்சம் மெழுகு திரளக்கூடிய ஒரு பக்குவத்தில் வந்த பிறகு இந்த எண்ணெயை வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி வந்து குளிக்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக தேய்க்கிறதுக்கே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி குளிக்கும் பொழுதும் ரெகுலராக நம்ம தலைக்கு வந்து அந்த எண்ணெயை தேய்க்கும் பொழுதும் கண் பார்வை திறன் வந்து மேம்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த தைலம் வந்து
எல்லா வயதினருமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ காலை நேரத்தில இந்த எண்ணெய நல்லா தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, வெதுவெதுப்பான வெந்நீர்ல வந்து குளிக்கிறது. அந்த மாரி எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய அன்றைக்கு, நம்ம நீர் காய்கறிகளோ, இல்ல வந்து அதிக குளிர்ச்சியான உணவுப் பொருட்களையோ வந்து தவிர்க்கிறது. பகல் உறக்கத்தையும் வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம ஒரு 3 மாதம் வந்து இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சு குளிக்கக்கூடிய ஒரு வழக்கத்த வச்சிருந்தோம் அப்படின்னா, கண் பார்வை திறன் மேம்பாடு அடையறத வந்து பார்க்கலாம். மிக முக்கியமாக நான் தொடர்ந்து மானிட்டர் பார்த்துட்டே இருக்கேன் டாக்டர். என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றவங்க, இந்த ஒரு எண்ணெய் குளியல வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம பொன்னாங்கண்ணி, கரிசாலை இத வந்து நம்ம உள்ளுக்கும் எடுத்துக்கிறது நல்லது. பொன்னாங்கண்ணியில வந்து அதிகமான வைட்டமின் ஏ சத்து வந்து இருக்கு. இதுவும் வந்து கண் பார்வை திறனை வந்து மேம்பட வைக்கும். அதே மாரி நெல்லிக்காய் அப்படிங்கிறது வைட்டமின் சி சத்து இருக்கிறதுனால, இது நம்மளுடைய நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சிய வந்து கொடுக்கும். கரிசாலை அப்படிங்கிறது நம்ம கல்லீரல வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ கல்லீரல் எப்பல்லாம் வந்து பாதிக்கப்படுதோ, அப்பல்லாமே வந்து நமக்கு கண்களும் வந்து அதிக வெப்பம் அடைகிறதோ, இல்ல கண் நரம்புகள் பாதிக்கப்படுறதையோ பார்க்கலாம். ஸோ அதனால கரிசாலையும் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு கண் பார்வை திறன் மேம்பாடடையத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு நடுத்தர வயதுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து பயன்படுத்துங்க. சின்ன குழந்தைகளுக்கும் இந்த எண்ணெய் வந்து நம்ம தேய்ச்சு விடும் பொழுது, அவங்க ரொம்ப நேரம் மானிட்டர் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த கண்ல இருக்கக்கூடிய வறட்சி தன்மை, எரிச்சல் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு எண்ணெய நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா, கண் பார்வை திறன் மேம்படையறத நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு கண் பார்வை திறன் குறைபாடு எதனாலலாம் வந்து உருவாகுது? இத சரி செய்யக்கூடிய ஒரு எண்ணெய் வந்து எப்படி நம்ம தயாரிக்கிறது? உணவு முறைகள் என்னென்னலாம் எடுத்துக்கிறது? அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற,
தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம், ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.